ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். உன் விதிக்கும் சதிக்கும் இடையே பயணித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்வில். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நடக்கும் சூழ்நிலைகளை எனக்கான விதி என்று நொந்து கொள்வதா அல்லது என்னுடைய தேவையில்லாதவர்களின் சதி என்று எதிர்த்து போராடி வெல்வதா என்று எனக்கு தெரியவில்லை சாயிநாதரே. உன் வாழ்வின் ரகசியத்தை நான் சொல்கிறேன், கேட்கிறாயா? இதை அறிந்து கொண்டால், இதை புரிந்து கொண்டால் இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரவே வராது. எதற்காகவும் நீ அழவே மாட்டாய். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா குழந்தையே? இதுதான் என் விதி, இது என்னை சுற்றி நடக்கும் சதி என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல் உன்னுடைய மதியால் அதை ஆராய்ந்து அதை வெற்றி பெறுவதற்கான வழியை முதலில் யோசி. இந்த நிமிடத்தில் உன் சாயிநாதரை முழு சரணாகதி அடைந்துவிடு. ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் உன்னை காப்பது உன் குருவாகிய உன் சாயிநாதர் மட்டுமே. உன்னுடைய விதியையும் சதியையும் முறியடித்து அனைத்தையும் தவிடு பொடியாக்கி விடுவேன் உன் சாயிதேவா. என்ன மனப்போராட்டமாக இருந்தாலும், என்ன ஒரு விரக்தியான சூழ்நிலை இருந்தாலும், விதியா அல்லது என் வாழ்வில் சதி நடந்து கொண்டிருக்கிறதா என்றது ஆராயும் சூழலில் என்னுடைய உதியை எடுத்து நம்பிக்கையாக உன் நெற்றியில் வைத்துக்கொள். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் முடித்து வைப்பேன் குழந்தையே. ஏமாற்றம், விரக்தி என்று எதிர்மறை சூழல்கள் மட்டும் என் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று நினைக்கிறாயா? கவலைப்படாதே, இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும். அதே போல எதிர்மறை சிந்தனையிலிருந்துதான் எதிர்மறை சிந்தனையை கவனமோடு ஆராய்ந்தால் அதிலிருந்துதான் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் குழந்தையே. எனவே எதிர்மறையாகவே என் வாழ்க்கையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேனே என்று நினைக்காதே. உனக்கு எதிர்மறை சிந்தனைகள் தோன்றினால் எதிர்மறை சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உன் மனதில் நீ நினைத்தால் அப்பொழுது அந்த எதிர்மறை சிந்தனையிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதிலிருந்து விடுபடு. அப்பொழுது உனக்கு துணையாக உன் சாயி தேவா எப்பொழுதுமே இருப்பேன். உன் வாழ்வின் ரகசியம் இதுதான். இதை தெரிந்து கொண்டால் உன் மனதில் எந்த ஒரு சங்கடமும் வராது. உன் கண்களில் எப்பொழுதும் கண்ணீர் வரவே வராது. ஒரு ஊரில் ஒரு 10 முட்டாள்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மிகவும் நெருக்கமான நண்பர்களும் கூட. அவர்கள் ஒரு நாள் ஒரு பயணத்திற்கு தயாரானனர். அனைவரும் 10 பேரும் சேர்ந்து பயணத்தை மேற்கொள்ள ஆயத்தமானர். அவர்கள் பயணம் செய்யும் பொழுது அங்கு ஒரு பெரிய பாலத்தை பார்த்தனர். அந்த பாலத்தை கடந்து சென்றால்தான் தங்களுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியும் என்பதால் அந்த பாலத்தை மிக சாமர்த்தியமாகவும் ஜாக்கிரதையாகவும் கடக்க அவர்கள் 10 பேரும் எண்ணினர். எனவே ஒருவரை பிடித்து கொண்டு அந்த பாலத்தை மிக ஜாக்கிரதையாக கடந்தனர். அந்த பக்கம் கடந்த பிறகு அனைவரும் பத்திரமாக பாலத்தை கடந்து விட்டோமா என்ற சந்தேகத்தோடு ஒருவரை ஒருவர் எண்ணிக்கொண்டனர். முதலாம் அவர் வந்து நின்று எண்ணத் தொடங்கினான். அவன் எண்ணும் பொழுது அவனை மட்டும் விட்டுவிட்டு மீதம் இருக்கும் 9 பேரை எண்ணினான். அவனுக்கு கணக்கு 9 என்று வந்தது. உடனே கூறினான், 10வது நபரை காணவில்லை என்று கூறினான். உடனே அருகில் இருந்தவர்கள், நீ சரியாக எண்ணினாயா என்று கேட்டார்கள். அவனும் ஆமாம் என்று பதிலுரைத்தான். உடனே கூட்டத்தில் இருந்த மற்றொருவன் வந்து, நான் எண்ணுகிறேன் என்று வந்து அவனும் அதே தப்பை அவனை விட்டுவிட்டு மற்ற 9 பேரை மட்டும் எண்ணினான். மீண்டும் அவனுக்கும் கணக்கு 9 என்று வந்தது. அவனும் மிக வருத்தத்தோடு, ஆம், ஒரு மனிதரை காணவில்லை, ஒரு நண்பரை காணவில்லை, என்ன ஆயிருக்கும் என்று கூறினான். உடனே கூட்டத்திலிருந்த மற்றவர்களும் தனித்தனியாக நாங்கள் எண்ணுகிறோம் என்று வந்து அனைவருமே தன்னை மட்டும் விட்டுவிட்டு மீதம் இருக்கும் 9 நபரை எண்ணி, ஆம், எல்லோருமே எண்ணிவிட்டோம், கணக்கு 9 தான் வருகிறது, நம்மளுடைய ஒரு நண்பரை காணவில்லை, எனவே கண்டிப்பாக அவன் இந்த தண்ணீரில் தான் விழுந்து மூழ்கி இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு
வேகமாக அழத் தொடங்கினர். எல்லோருமே அழுது கொண்டே இருந்தனர். நம்மில் ஒரு நண்பரை இந்த பாலத்தை கடக்கும் பொழுது தொலைத்து விட்டோமே, நாம் இனி என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து வேகமாக அழுது கொண்டே இருந்தனர். அப்பொழுது அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார். நடந்த கதை அத்தனையும் கூறினார்கள் அந்த 10 பேரும், அந்த 10 முட்டாள்களும். இதை கேட்ட அந்த துறவிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. சிரிக்கத் துவங்கினார். இதை பார்த்த அந்த 10 முட்டாள்களுக்கும் கோபம் அதிகமாக வந்தது. எங்களுடைய நண்பரை தொலைத்துவிட்டு நிற்கிறோம், ஆனால் நீங்கள் அதை கேட்டுவிட்டு சிரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று கோபமாக கேட்டனர். உடனே அந்த துறவி, நான் உங்களுக்கு விளக்குகிறேன், நீங்கள் 10 பேரும் வரிசையாக நில்லுங்கள், அப்பொழுது நான் கண்டுபிடித்து தருகிறேன் உங்களில் யார் தொலைந்தவர் என்று கூறினானாம் அந்த துறவி. அதை கேட்ட அந்த 10 முட்டாள்களும் வரிசையாக நின்றனர். அந்த துறவி கூறினாராம், இப்பொழுது நீங்களே 1, 2, 3 என்று எண்ணப் போகிறீர்கள். நான் உங்களிடம் ஒரு விசிலை தரப்போகிறேன். அந்த விசிலை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவர் ஊதிவிட்டும் 1, 2 என்று கூறப்போகிறீர்கள். அப்பொழுது தெரிந்துவிடும் உங்களில் யார் துளைந்தது, யார் தண்ணீரில் மூழ்கியது என்று கூறினாராம். இதை கேட்ட அந்த 10 முட்டாள்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக ஆகிவிட்டது. நம்மில் தொலைந்த ஒருவரை மிக சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் என்று துறவி கூறியது போல் ஒவ்வொரு முறையும் விசிலை அடித்துவிட்டு 1, 2 என்று கூறிக்கொண்டே வந்தனர். கடைசியாக நின்ற மனிதர் 10 என்று சொல்லும் பொழுது அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். பின் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர். நாம் 10 பேரும் நலமாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். உண்மையில் அவர்கள் யாரையுமே இழக்கவில்லை. அவர்களுடைய அறியாமையால் தான் அவர்கள் தங்களுக்கு தீமை நேர்ந்துவிட்டது, கஷ்டம் வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு சோகத்திலும் கண்ணீரிலும் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். அதுபோலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்வு முழுவதிலும் நமக்கு தீங்கு வந்துவிட்டது, நாம் கஷ்டத்தில் உழன்று கொண்டிருக்கிறோம், நமக்கு மட்டுமே இந்த சோதனை வந்திருக்கிறது என்ற அறியாமையால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் நம் வாழ்வில் அவ்வளவு ஒன்றும் கடினமாக எதுவுமே இதுவரை நடந்துவிடவில்லை. நாம் சோகமாக இருப்பதற்கு எந்த ஒரு கஷ்டமும் நம் வாழ்வில் நடந்தும் முடியவில்லை. நம்மளுடைய அறியாமையால் தான் நாம் பல துன்பங்களுக்கு நம்மளை உட்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமது அறியாமையால் நம்மை சுற்றி நடக்கும் சூழ்நிலையை ஒரு கற்பனை அறியாமையாக மாற்றிக்கொண்டு, கற்பனை பாத்திரமாக மாற்றிக்கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். மீண்டு வர வழியே இல்லை என்பதைப் போல் ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு அதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் நம் வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். வெற்றி அடைவதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம். நமக்கு உறுதுணையாக நம்மை படைத்த இறைவன் இருக்கிறார். நம்மளை படைத்த இறைவன் இருக்கும் பொழுது நாம் எதற்குமே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை உருவாக்கத் தெரிந்த, படைத்த தெரிந்த இறைவனுக்கு நம்மளுடைய வேதனையை தீர்க்க வழியும் தெரியும் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். என்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள். கவனமாகவும் அதீத கவனமாகவும் என் கைகளை பிடித்துக்கொள். யாருமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் வரவே கூடாது. அது மிக மிக தவறான எண்ணம், ஆபத்தான எண்ணமும் கூட. உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? பின் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமைகள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. நன்றாக சிந்தித்துப் பார். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பெரியதாக தெரியும். மற்றவர்களுக்கு பெரியதாக
நினைக்கும் பிரச்சனை உனக்கு கடுகழகாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி நினவிலும் சரி என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார், உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்று விட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார், நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும் என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன். இதே நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. பிறகு பார், இதுவரை உன் கண்களில் பார்த்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை நீயே உற்று நோக்க கற்றுக்கொண்டால் போதும், வாழ்வே உனக்கு வண்ணமயமாக மாறும். உன்னை நீயே முதலில் கவனமாக பார்த்துக்கொள். உன்னிடம் இருந்து நிறையவே கற்றுக்கொண்டாலே உன் வாழ்வு உனக்கு வண்ணமயமாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். நாம் எதை தேடினாலும் அதை முதலில் நமக்குள்ளேயே தேட வேண்டும். அப்படி தேடினால் நமக்கானது நிச்சயமாக நமக்குள்ளேயே கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. சாயிராம் சாயிராம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு விதமான வெறுமை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அவரிடம் கேட்டதை விட அதிகமாகவே நிறையவே இருந்தது. உணவாகட்டும், செல்வமாகட்டும், பொருட்களாகட்டும், கூப்பிட்ட குரலுக்கு உதவி வருபவர்களுக்கு ஆளுகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாம் இருந்தும் கூட எதுவுமே இல்லாததைப் போல ஒரு விதமான வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த அரசர். தன்னுடைய மனதில் ஒரு விதமான வெறுமை இருந்து கொண்டே இருக்கிறதே. வாழவே பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை நாம் வாழவே வேண்டாம், நம் வாழ்வை நாமே முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ரதத்தில் ஏறி இமயமலை நோக்கி பயணம் செய்கிறார் அந்த நாட்டின் அரசர். அப்படி சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு துறவி ஒருவர் ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அந்த மகான் அமைதியாக இருந்தாலும் அவரிடம் ஒரு தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அவர் அமைதியாக இருந்தும் கூட அவரிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அந்த அரசர் மனதில் உதிக்கிறது. வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து பயணம் செய்து கொண்டிருந்த அரசர் அந்த துறவியை பார்த்ததும் அவரிடம் சற்று பேசலாம் என்று தன்னுடைய ரதத்தை திருப்பிக் கொண்டு துறவியை நோக்கி செல்கிறார். ரதத்தை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு அந்த துறவியை நோக்கி செல்கிறார். அப்பொழுது அந்த மகான் கண்களை திறந்து பார்க்கிறார். அப்பொழுது அரசர் வணக்கம் செலுத்திவிட்டு, நான் இந்த நாட்டின் அரசர், எனக்கு சமீப காலமாக ஒரு விதமான வெறுமை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது.
ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இந்த வாழ்க்கையை அப்படி நாம் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று இமயமலையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். வழியில் உங்களை பார்த்தேன். உங்கள் முகத்தில் ஒரு புதுவிதமான தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருந்திருந்ததால் நான் உங்களிடம் சற்று உரையாடிவிட்டு செல்லலாம் என்று உங்கள் பக்கம் வந்திருக்கிறேன் என்று நடந்தது அனைத்தையும் கூறி முடிக்கிறார் அந்த அரசர் அந்த மகானை பார்த்து. அந்த மகான் அரசர் கூறுவது அனைத்தையும் காதால் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர் கண்கள் என்னவோ அரசனை கால்களில் இருந்தது. அரசருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே கால்கள் ஆட்டுவதை பழக்கமாக வைத்திருந்தார். என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தங்கள் கால்களை ஆட்டுவதை கவனமாகவே வேலையாகவே வைத்திருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மகான் அந்த அரசரை பார்க்கும் பொழுது அரசர் மகான் தன் கால்களை பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்டதும் உடனே ஆட்டுவதை நிறுத்திவிட்டார். உடனே அந்த மகான், எத்தனை நாட்களாக தங்கள் இந்த கால்களை ஆட்டும் பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அரசர், நான் பிறந்ததிலிருந்து இந்த பழக்கம் என்னோடு இருக்கிறது, நான் ஆட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று கூறினார். அது சரி, இப்பொழுது அந்த ஆட்டத்தை ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று அந்த துறவி மீண்டும் கேட்க, நீங்கள் நான் கூறுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், ஆனாலும் உங்கள் கண்கள் என் கால்களில் இருந்ததை நான் கவனித்துவிட்டு உடனே என் ஆட்டத்தை நிறுத்திவிட்டேன் என்று கூறினாராம் அரசர் அந்த மகானிடம். இதை அனைத்தையும் கேட்டுவிட்ட அந்த மகான் அப்பொழுது சொன்னார், இது மாதிரிதான் நம்மளுடைய மனதும் இருக்கிறது. அனைத்துமே நம் மனதிடம் இருக்கிறது. ஆனால் நாம் தான் அதை உற்று நோக்காமல் எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த மகான் கூறினார். நம் அனைவரின் மனதை நாம் முதலில் கவனிப்பதே இல்லை. சந்தோஷம், அமைதி, நிம்மதி என்று அனைத்தையும் வெளியே போய் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அது நம் மனதில் இருக்கிறது என்பதை யாருமே உணர்ந்தவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் விருப்பமில்லாமல் தான் இருக்கிறோம் என்று அந்த துறவி அந்த அரசரை பார்த்து கூறுகிறாராம். நம் மனதை நான் எப்பொழுது உற்று நோக்க ஆரம்பிக்கிறோமோ அன்ற நிமிடத்திலிருந்து நாம் தேடுவது எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று கூறினார் துறவி. இதை கேட்டவுடன் அந்த அரசருக்கு ஒரு புது தெளிவு வந்ததை அவரே உணர்ந்து கொண்டார். நாமே நம்மை நோக்கி கொண்டாலே வாழ்வின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ற தெளிவும் பிறந்துவிட்டது அந்த அரசருக்கு. நாமும் நம் மனதை உற்று நோக்க ஆரம்பித்தால், உற்று நோக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்வும் வண்ணமயமாகவே இருக்கும், வண்ணமாகவே நிரம்பி இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதையுமே வெளியில் தேடி அலைவதை நிறுத்திவிட்டு நம்மிடம் இருப்பதை நாம் உற்று நோக்கிக் கொண்டால், கவனமாக அதை பார்த்து கொண்டாலே போதும், நம் வாழ்க்கையை கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணமே நம் வாழ்க்கையை நம்மை உயர்த்தி செல்லும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைக்கும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே, அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார், அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம், கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா?
எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. எப்பொழுதுமே நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமென்றால், சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்குமென்றால் இறைவனை நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இறைவனை நம்மை தேடி வருவார். சர்வ நிச்சயமாக வந்து காட்சி கொடுப்பார். இதில் சந்தேகமே வேண்டாம். சவாலாகவே எடுத்துக்கொள்ளலாம். இறைவன் நமக்காகவே வந்து காட்சி தந்தே தீருவார். இந்த ஜகத்தையே ஆளும் கோடீஸ்வரனாய் வாழப்போகிறாய். உன்னை எப்பொழுதும் கண்கலங்க விடவே மாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றப் போகிறேன் உன் சாயிதேவா. நீ கண்கலங்கினால் மனவேதனைப்பட்டாலோ என் மனம் வலிக்கிறது குழந்தையே. நீ என்மேல் காட்டும் அன்பின் பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய். குழந்தையே, உன்னுடைய தடைகளாக அனைத்தும் தகர்த்தப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அது மட்டுமல்லாமல் நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். தினம் தினம் எல்லா நொடியும் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான மங்களகரமான நல்ல வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் உன் சாயிதேவா. உன் மீது பொறாமை கொள்பவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இனி முடியாது குழந்தையே. ஏனென்றால் உன் சாயப்பாவாகிய நான் உன்னுடன் இருக்கிறேன். அவர்களுக்கு சொல், என்னுடன் இருப்பது என் சாயிதேவா. யாருமே உன்னை எதுவுமே செய்ய முடியாது. நீ என்னிடம் கேட்டதை விட மிக சிறப்பான வாழ்வை உனக்கு அமைத்துத் தரப்போகிறேன். எனவே எதை பற்றியும் இனி நீ கவலைப்படாதே. எப்பொழுது நீ என்னை நினைக்கிறாயோ அந்த மறு நிமிடமே நான் உன் அருகில் இருப்பேன் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, எப்பொழுதும் நான் உன்னுடனே இருப்பேன். என் பிரியமான கண்மணிக்கு பலமான எதிர்காலத்தை நான் உருவாக்குவேன். உன் குடும்பம் மகிழ்ச்சியை அடையப் போகிறது. குழந்தையே, வானமே இடிந்து பூமியில் விழுந்தாலும் உன்மேல் விழுந்தாலும் உன் தைரியத்திலும் உன் தன்னம்பிக்கையிலும் நீ உறுதியாக இரு. அதை ஏற்கும் சக்தியை, அதை தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன். உன்னுடைய முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளும் நான் உனக்கு பாதுகாவலனாக இருக்கும் பொழுது எதுவுமே தவறாக நிகழாது. எனவே என் கண்மணியே, உன்னை சுற்றி அனைத்துமே எதிராக நடக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. அமைதியாக இரு. விரைவில் உன் வாழ்விற்கான அதிசயம் நடக்கும். இந்த ஜகத்தையே ஆளப்போகும் ராஜபோக வாழ்க்கையை நீ அடையத்தான் அதை நான் நடத்தி காட்டுவேன். சோதனைகள், கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் ஆச்சரியமும் உனக்கு பல மடங்கு காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. அமைதியாக இரு. உன்னுடைய மதிப்பு தெரிந்து அவர்களே உன்னை தேடி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த நேரத்தை என் பிரியமான கண்மணிக்காகவே உருவாக்குவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே என் குழந்தையே. நான் கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். அதன் அறிகுறி கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே ஆச்சரியத்தில் உறைந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போகும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் காண ஆயத்தமாகு. தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் நல்ல வழி, நல்ல மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வரும் சமயத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயமாக நான் கூறுவது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் என் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த வெகுமதி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே.
உன் மனப்போராட்டமெல்லாம் விலகி, உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி, உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாகக் கேட்கும். அந்தக் குரல் உன் காதுகளுக்குக் கேட்க, நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன்.